எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கணேஷ் பாபு, கன்சல்டன்ட் சர்ஜன், ஏசிடி ஹாஸ்பிட்டல், அருப்புக்கோட்டையிலிருந்து பேசுகிறேன். டயபெட்டிஸ் வந்து இப்போ எல்லா ஏஜ் குரூப்பும் வர ஆரம்பிச்சு. சரியா? நம்ம இப்போ வந்து அந்த ஏஜ் குரூப் காரணம் என்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வருது. டயபெட்டிஸ் வந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டான டாக்டரை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அதனால காம்ப்ளிகேஷன்னா கண்ணில் பாதிப்பு வரும், டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லிட்டு, கிட்னியில் பாதிப்பு வரும், டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு. சரியா? இதை தவிர்த்து நமக்கு வந்து ஸ்மெல் தெரியாமல் போகிறது, எங்கெங்கே நர்வ்ஸ் எங்கெங்கே நம்ம நரம்புகள்லாம் முடியுதோ அந்த பார்ட்லாம் அஃபெக்ட் ஆகும். பிளைண்டாக சொல்கிறேன் நான், நம்ம காமனாக எல்லாருக்கும் புரியணுங்கிறக்காண்டி பிளைண்டாக சொல்கிறேன், டெக்னிக்கல் டேர்மே யூஸ் பண்ணுறேன். எங்கெங்கே நரம்பு முடியுது? விரல்ல முடியுது, காலில் முடியுது, காதுல முடியுது, மூக்குல முடியுது. சரியா? ஆண் உறுப்புல முடியுது. இந்த மாதிரி எல்லா இடமுமே பாதிக்கப்படும். அதே மாதிரி கிட்னில முடியுது. கிட்னிலேருந்து வேற எங்கேயும் போகல. சரியா? நரம்பு வேற, ரத்த நாளங்கள் வேற, குழப்பிக்க கூடாது. அதே மாதிரி இறப்பையில 2 பக்கம் வந்து அது முடியும். ஸோ என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்? கண்ணில் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்றோம், கிட்னியில் வந்தால் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒவ்வொரு இதுக்கு வந்து கேஸ்ட்ரோ பேரசிஸ் சொல்லுவோம். கேஸ்ட்ரோ பேரசிஸ் தானே, அதாவது ஸ்பிங்டர் மாதிரி, அதாவது இந்த இடத்துல அமுங்கும், கீழே விரியணும். அப்போ இங்கே அமுங்குற ஃபுட்டு கீழே வாங்கிக்கும், அது விரிஞ்சிக்கும். அப்புறம் அந்த பார்ட் வந்து அமுங்கும், அது கீழே உள்ள பார்ட் விரியும். ஸோ இப்படியே ஃபுட்டு கீழே போகும். இதுதான் குடலோட நம்ம ஃபுட்டை தள்ளிட்டு போகிற மெக்கானிசம். இந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும் நரம்பு இதனால. சரியா? அதே மாதிரி கீழே ஆண் உறுப்பு அஃபெக்ட் ஆகும். அதனால இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ்னஸ் இல்லாமல் சுகர் வந்து, சரி, ஆண்மை கோளாறு வந்து, அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது போக இன்னும் கீழே போக போக பார்த்தீங்கன்னா கால் பாதம் எரிச்சல் வரும். சரியா? அப்பயும் அவங்க நோட் பண்ண மாட்டாங்க, அவங்க சுகர் இருக்கு, கண்ட்ரோல் பண்ணாமல். ஸோ கால் பாதம் எரிச்சல் வந்து கிரையிங் ஆஃப் த டையிங் நர்வ்ஸ், செத்துக்கிட்டு இருக்க நரம்புகள் வந்து அழுகுது, கண்ணீர் விட்டு அழுகுதுன்னு அர்த்தம். அப்போதான் நமக்கு எரிச்சலாக காட்டுது, அட்லீஸ்ட் இப்பயாவது என்னை கவனிடா அப்படின்னு காட்டுது. சரியா? அது பாத எரிச்சல் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். சரியா? அது ஆரம்பமே கவனிக்காம விட்டோம்னா அந்த பாத எரிச்சலோட அது எத்தனை நாளைக்கு தான் அழுது பார்க்கும். ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலன்னா அது கொஞ்சம் நாள் செத்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன, காலில் கையில் சொரணையே இல்லாமல் போயிடும். இந்த சொரணையே இல்லாமல் போகணும். அடுத்த ஸ்டேஜ் தான் அவங்க வாட்ட வந்து செப்பல் இல்லாமல் நடப்பாங்க, எவ்வளோ சூடாக இருந்தாலும். அப்போ காலில் வந்து சின்ன பொக்கலம் வரும், அதை கவனிக்காம விட்டுருவாங்க. இல்லை ஒரு ஆணி குத்திடுவோம், ஒரு முள்ளு குத்திடுவோம். சின்ன டயபெட்டிஸ்னால எல்லாமே காம்ப்ளிகேட்டட். அதனால வந்து காலில் புண்ணு வந்துடும். ஒரு இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம் கேளுங்க, அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஒர்க் அப் நடத்துவாங்க. அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஒர்க் அப்பில் வந்து பிபி கரெக்டாக இருக்கா, இல்லை இவங்க ஹைப்பர் டென்ஷனா, சரியா, சுகர் நார்மலாக இருக்கா, இல்லை இவருக்கு வந்து டயபெட்டிக்னா கண்ட்ரோல்டாக இருக்கா, அன்கண்ட்ரோல்டா. ஏன்னா அது ரிலேட்டடாக தான் வந்து அந்த சர்ஜரியோட அந்த வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் அது அதோட டைம் எடுத்துக்கும். இல்லை இன்ஃபெக்ஷன் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ஏன் டயபெட்டிஸ்னால மேக்சிமம் எல்லா காமனாக வந்து ஒரு சுகர் இல்லாதவனுக்கு வந்து ஒரு கிருமி வர்றதுக்கு வந்து 90% சான்ஸ் கம்மி அப்படின்னா, சுகர் இருக்கிறவங்களுக்கு அதே கிருமி 99% வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ டயபெட்டிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகும்.